ஹலோ! வணக்கம் நேயர்களே! எப்படி இருக்கிறீங்கள்? வழமை போல தான் நான் உங்கள் மேடோனா. வழமையாக நான் ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி நான் வீடியோ போட்டுக்கொண்டு போறேன். இந்தியன் வீடியோவில பத்தி போறப்பன்னான ஒரு பிரபல்யம், அதாவது பிரியங்கா சோப்ரா. இந்த பிரியங்கா சோப்ராவை எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவ வேற மொழி. ஆனா நான் தமிழ்ல தான் அவ பற்றி போட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரியங்கா சோப்ரா ஜான்ஸ். இதுதான் அவன்ட சொந்த பெயர். இவ என்னத்த உலகத்துல சாதித்தவா, என்ன செய்தவா என்று நாங்கள் பார்ப்போம். வீடியோக்குள்ள பாருங்கள். இப்ப என்னென்றால் இவ இவன் பிறப்பை பற்றி பார்ப்போம். இவன் பிறப்பு 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் திகதி தான் இந்த சோப்ரா பிறந்தவா. இவ 2000ஆம் ஆண்டு மிஸ் வேர்ல்ட், அதாவது உலக அழகி பட்டத்தை வென்றவா தான் இந்த பிரியங்கா சோப்ரா. அதே மாதிரி இவ சினிமா துறைக்கும் வாரா. அந்த சினிமா துறையில அதிக சம்பளம் வாங்கும் நடிகை, ஆக்ட்ரஸாகவும் இவ இன்றைய வரைக்கும் இருக்கிறா. இதுதான் அந்த பிரியங்கா சோப்ரா. இவ எங்க பிறக்கிறாண்ட, இவன் தகப்பன் தாயெல்லாம் ஒரு ஒரு வேற வேற இனம் இடத்துல இருந்தான் அவ பிறந்து வளர்றா. அது என்ன மாதிரி என்றா, இப்ப தகப்பன் இவ பிறந்தது பீகார். ஜாம்புகான் என்ற ஒரு இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது. அங்கதான் இவ பிறக்கிறார். இவற்ற தகப்பன்ற பேர் அசோக், தாயின் பேர் மது சோப்ரா. அந்த சோப்ரா தான் இவாண்ட பேராக வந்திருக்குது. ரெண்டு பேரும், அதாவது இவாண்ட தகப்பனும் தாயும் இந்திய இராணுவத்தில் மருத்துவர்களாக வேலை செய்தவர்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட குடும்பம் இவ்வளவு ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி என்றதை பாருங்க. போக தான் தெரியும். ரெண்டு பேரும் ஒரு மருத்துவராக இந்திய இராணுவத்தில் வேலை செய்தவர்கள். தகப்பனும் ஹிந்து என்று தானே சொன்னார். இப்ப இவர் ஒரு ஒரு பஞ்சாபி இந்து இனத்தை சேர்ந்தவர் தான் தகப்பன் அசோக். அதே மாதிரி தாய் மகாரி ஹிந்து. ரெண்டு பேரும் வேற வேற மாநிலங்கள்ல இருந்தாலும் ரெண்டு பேரும் இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இவன் தகப்பனும் தாயும். இதே மாதிரி இப்ப இந்த சோப்ராக்கு தாய் வழியில ஒரு பாட்டி இருக்கிறார். அதாவது அம்மம்மான்னு சொல்லுவார்கள். அவ ஒரு சின்ன ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருந்தவா. அவ அந்த அந்த பாட்டியை பற்றி நான் விளக்க போறேன். என்னண்டா, அந்த பாட்டி ஒரு சின்ன ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தவா. அவாக்கு பேர் வருகிறது ஜோன் மேரி என்ற பேர்ல தான், அதாவது கிறிஸ்தவ பேர். அப்படி இருந்து அவங்க எல்லாரும் ஹிந்து மதத்தை தழுவி வந்தவர்கள் தான் இந்த குடும்பம். அதே மாதிரி சினிமா துறை, இப்ப இந்த பாலிவுட் நடிகைகள், அதே மாதிரி சோப்ரா என்று வாரதெல்லாம் இவன் லாஸ்ட் நேம். அதாவது இவன் உறவினர்கள், சொந்தக்காரர்கள் தான் பிரீத்னி சோப்ரா, மீரா சோப்ரா, மன்னாரா சோப்ரா. அந்த சோப்ரா என்று வாரதெல்லாம் இவன் சொந்தக்காரர், உறவினர்கள் தான் பாலிவுட் நடிகைகளாகவும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். இவாக்கு ஒரு தம்பி இருக்கிறார், சித்தார்த் என்று சொல்லி. அது சோப்ராவிலும் விட 7 வயது குறைந்தவர் தான் இந்த தம்பி. இந்த அழகி வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு கொமனான ஒரு ஆசை வாரது, சினிமா துறைக்கு என்டர் பண்ணணும். ஓகே, அவ அந்த பட்டத்தை வென்ற பிறகு அப்பாஸ் மக்தான் ஒரு 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 படத்துக்கு இவ ஹெர்மாஸ் என்ற ஒரு படத்துக்கு என்டர் ஆகிறா 2002ஆம் ஆண்டு. ஆனால் அந்த படம் அந்த ஒப்பந்தத்துக்கு அவ கையெழுத்து வச்சு எல்லாம் பிறகு அந்த படம் சரியாக வழிபடவில்லை சில காரணங்களால. அதுக்கு பிறகு விஜய் நடித்த தமிழன் படம் 2002ஆம் ஆண்டு, அதில் விஜய்க்கு ஜோடியாக பிரியங்கா சோப்ரா நடித்து திரை உலகுக்கு என்டர் ஆகிறார். பாருங்கள் நேர்களே, ஒரு ஒரு வேற மொழி பேசக்கூடியவா, ஒரு தமிழ் இவ்வளவு ஒரு மிஸ் வேர்ல்ட சாதித்தவா, ஒரு தமிழ் திரை உலகத்துல, அதுவும் விஜயோடன் 2002ஆம் ஆண்டு தமிழன் அந்த படத்தின் பேரே தமிழன் என்ற படத்துல தான் அவ முதல் முறை சினிமா துறைக்கு என்டர் ஆகிறார்.
அதே மாதிரி இவற்றை தாய் தகப்பனும் ராணுவ வீரர்கள் என்றபடியா இந்தியாண்ட கன இடங்களுக்கு அவர்கள் ட்ராவல் பண்ணுவார்கள். அப்ப ட்ராவல் பண்ணிக்கல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவ போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது என்றால் அப்படி படிச்சு வந்தவா. ஆனா அவவே தண்டி ஒரு இன்டர்வியூவில் நேர்காணலில் சொன்னது, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஏனென்றால் அதெல்லாம் நான் ஒரு அனுபவமாகத்தான் எடுக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்தவா தான் இவ வந்து தனது 13வது வயதில் அமெரிக்காவுக்கு அவன் அத்தி ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிறா. அங்கே வந்து இவ படிக்க செல்லுறா. அங்கே போய் நிறைய விஷயங்களை இவ கற்றுக்கொள்றா. என்னென்னா அங்கேயும் இவக்கு இந்த நடிப்பு சம்பந்தமான மாடலிங் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இவ வந்து சின்ன வயதிலேயே அவருக்கு ஈர்ப்பா இருந்தது. சில நாடக தயாரிப்புகள் அமெரிக்காவில் கூட நிறைய நாடகங்கள் இருக்கும் அமெரிக்காவில். அந்த டைமில் அந்த நேரத்தில் நாடக தயாரிப்புகளில் ஈடுபட்டு இருந்தவா. அதே மாதிரி இவாவுக்கும் ஒரு சமயம் சம்பந்தமான பிரச்சனை. ஏனென்றா 13 வயதில் அவ அங்கே போனபடியா அமெரிக்க ஆபிரிக்கர் என்று, அதாவது வந்து அமெரிக்க ஆபிரிக்கர் என்றா நீக்ரோஸ் என்று சொல்றது. இப்போ மல்டி கல்ச்சர் கண்ட்ரி தான் இந்த அமெரிக்கா. அங்கே அவ படித்து கொண்டிருக்கே சமயம் சம்பந்தமாக இவ ஒரு இந்தியர் என்றதை இவ கீழே போட்டுட்டு நிறைய துன்புறுத்தல்களை எதிர்நோக்குறா தனது 13-14 வயதில். பாருங்க, சின்ன வயதிலேயே இவதான் சாதித்தவா. அப்படியே இருந்து அதையெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு 3 வருஷம் தான் அமெரிக்காவில் வாழ்ந்தவா. அதுக்கு பிறகு திரும்பவும் இந்தியாவுக்கு அவ திரும்புறா. கூடுதலாக இவ இந்தியாவுக்கு திரும்பினா பிறகு நாடகத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இவ அந்த மாடலிங்கை தான் அவ செய்து கொண்டு வாரா. அதே மாதிரி இந்தியாவுக்கு போய் உள்ளூர் மே குயின் அழகு போட்டியில் பங்கு பெற்றி இந்தியாவில் நடந்தார் லோக்கல் இதில். அதுலேயும் அவ வின் பண்ணுறா. அதையும் வின் பண்ண பிறகு இவற்றை பெற்றோர்களுக்கு வந்து பயம் வந்துட்டுது. ஓகே, இவ வெளியில விடக்கூடாது, ஏதோ அது பயம் வந்துடுமோ, பிள்ளை வந்து வெளியில போ, அப்படி ஒரு பயத்துக்குள்ளாக்கி அவ வீட்டிலேயே வச்சு கொஞ்ச காலம் வளர்க்கின. அதை மீறி அவ போய் அடுத்தடுத்த போட்டிகள், அதாவது வந்து அழகி போட்டிகள் என்றது எடுத்த உடனே போகலாது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவ போறா. அப்படியே இடையில் நடந்த இந்தியாவில் நடந்த அழகி போட்டியல்ல வின் பண்ணி ரசிகர்களால் நிறைய கவரப்படுகிறார். அப்படி கவரப்பட்டு 2000ஆம் ஆண்டு மிஸ் இந்தியா வேர்ல்ட் பட்டத்தையும் அவ வென்றுட்டா. அதுக்கு அடுத்து தான் உலக அழகி நடக்குது. 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 2000ஆம் ஆண்டு லண்டன்ல மிலேனியம் பட்டத்தை வென்றவர் அந்த மிஸ் வேர்ல்ட் என்றதை பாருங்கள். இவ்வளவு பாருங்க, அமெரிக்காவுக்கு ஒரு லோக்கல்ல வாழ்ந்தவா ஒரு அமெரிக்காவுக்கு போற அத்தையுடன் அங்க போயும் ஒரு 3 வருஷம் ஒரு கொஞ்சம் துன்புறுத்தலுக்கு ஆளாகி, அதாவது ஒரு 13 வயதுல போய் திருப்பி வந்து தனது பணியை விடவில்லை. அவள் மாடலிங் செய்து கொண்டு தான் ஒரு அழகியாக வேணும் என்ற ஆர்வம் இருந்தபடியா திருப்பியும் தாய்தப்பன் கூட அந்த வீட்டுக்குள்ள உள்ளடக்கி வச்சிருந்தது இவ வெளியில விட்டா பயம் என்று அதையும் மீறி அவ 2000ஆம் ஆண்டு உலக அழகி பெற்றம் பெற்று விட்டா. இப்படி வாழ்ந்தவாக்கு வந்து இவ வந்து கொஞ்சம் மதத்துல ஃபோக்கஸ் கூட, அதாவது வந்து இந்து மதத்துல அவருக்கு சரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நடக்குது என்றால் இவ ஒவ்வொரு நாளும் காலமேல எழுமினோடனே அந்த தனது வீட்டில் உள்ள இது மூர்த்திகளுக்கு பூசை செய்கிறது அவாண்டி ஒரு பழக்கமாகவே வந்து கொண்டிருந்தது. அதாவது வந்து பழக்கம் என்றால் நான் ஒரு ஹிந்து, நான் தன் வழிமுறைகளை பழக வேணும் என்று சொல்லி அவ பூசைகள் தண்டவாடிலேயே தானாக மனதால விருப்பப்பட்டு ஒரு ஹிந்து இதில் செய்து கொண்டு வந்த வாக்கு ஒரு டேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கின்றது. அதாவது வந்து டேட்டிங் சான்ஸ்ன்றது அமெரிக்காவில் ஒரு பாடகர் நடிகராக இருந்த ரிக் ஜோனஸுடன் அவ வந்து ஒரு டேட்டிங் ஒன்று வச்சிருந்தவா. அதாவது வந்து டேட்டிங்ன்றா தமிழ்ல சொல்ல போன ஒரு காதல் என்று சொல்லலாம். அந்த காதலை வைத்து கொண்டிருந்தவா கரகாலமாக. பாருங்கள், இதுல வர சுவாரஸ்யம் என்னென்றால் அவரண்ட பர்த்டே வருது. அவர்கிட்ட பர்த்டே வந்து 19 ஜூலை 2018ஆம் தேதி ஒரு பர்த்டே நடக்குது. அந்த 19ஆம் தேதி அவர்கிட்ட பர்த்டே நடக்குது. அவர் அந்த 19ஆம் தேதிக்கு அடுத்த நாள் தனது காதலை
அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துகிறார். பாருங்க. அப்ப காதலை வெளிப்படுத்தும் போது சரி டேட் பண்ணி கொண்டு வந்து தானே சரி என்று திருமணத்துக்கு வருகிறார்கள். வளமையா காதலித்த பிறகு திருமணத்துக்கு வருவார்கள். திருமணத்துக்கு வரைக்கில் இவ ஒரு இந்து முறைப்படி தான் கல்யாணம் 2 முறைப்படியும். அவர் ஒரு கிறிஸ்தவர். அப்ப இந்து முறைப்படியும் கிறிஸ்தவ முறைப்படியும் 2 முறையிலும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்துக்கு பிறகுதான் இவ அதிகாரப்பூர்வமாக தனது பேரை மாற்றுகிறார். பிரியங்கா சோப்ரா ஜான்சன் என்ற பேரை ஜான்ஸ் என்று சொல்லி அவற்ற பேரை வளமையா திருமணத்துக்கு பிறகு கணவன் பேரை தான் பாவிப்பார்கள். அந்த பேரை இவர் மாற்றுகின்றார். பாருங்கள், எவ்வளவு காலம் டேட் பண்ணி இருந்தவா கல்யாணம், அதுவும் பர்த்டேக்கு பிறகு வெயிட் பண்ணி வளமையாக பர்த்டே ஆண்டு தான் ஆக்கள் சர்ப்ரைஸ் கொடுப்பினர். ஆனால் இவ ஒரு நாள் கழித்துத்தான் சர்ப்ரைஸ் கொடுத்து அவரை திருமணம் முடித்தவா. அதிலும் பாருங்கள், சில விஷயங்கள் இந்த நடிகர்களுக்கு என்னென்றால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் குழந்தை பெற்றால் எங்களோட அழகு போயிடும் என்ற ஒரு இது இருக்குது. வளமையா இந்த நயன்தாரா மாதிரி தன் வேற வீடியோக்கள் நான் நிறைய போட்டிருக்கிறேன். அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு ஜனவரியில் வாடகத்தாய் மூலம் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்க்கிறார்கள். அதாவது என்னன்னு சொல்றேன், ஏன் அவர்கள் பெறமாட்டார்கள் என்றால் என்ன காரணம் தெரியவில்லை. ஆனால் சில பேர் கொமனாகத்தான் சொல்றது, அது வடிவு போயிடும் குழந்தை பெற்றால் என்று. வடிவு அப்படியும் சாதித்திருக்கிறார்கள், குழந்தை பெற்றும் சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன தெரிய இல்லை. ஆனால் இப்படி ஒரு கல்யாணம் ஒரு காதல் திருமணமாக இருந்தாலும் ஒரு வாடகை தாய் மூலம், அதாவது என்னென்னு சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் பிபி அந்த இது மாதிரி இன்னொரு தாயிட்ட அவற்றை கணவன் விந்தணுக்களை கொடுத்து எடுத்து ஒரு பெண் குழந்தை அவளுக்கு பிறந்தது. ஆனால் பாருங்கள், அவ மிஸ் வேர்ல்ட் என்றதையும் சாதித்து சினிமா துறையிலும் சாதித்து இருக்கிறார். அதுக்கும் விஜயின் படத்துல தமிழன் என்ற பெயர் கொண்ட இதுல பிரியங்கா சோப்ரா வந்திருக்கிறார். அவ பெரிய வீடியோ இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கள் என்றால் ஒவ்வொரு பிரபலங்களையும் பற்றி நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முந்தி வேறும் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிறகு பிளாக் கலரில் இப்போ கலரே இல்லாமல் வருது. அடிக்கடி யூடியூப் மாறிக்கொண்டே போகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணினால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்போதான் எனக்கும் ஒரு ஆவலாக இருக்கும், என்னையும் நீங்கள் ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நானும் உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பாருங்க, நான் பேச்சு கொண்டு கேட்கலையே பின்னுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு அவ பற்றிய விவரங்கள். ஓகே, அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.